அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் ஆக்டர் விஜய் அவர்கள் எப்படி பிஆர் அம்பேத்கருடைய கொள்கைகள் ஈர்க்கப்பட்டு அவரின் புத்தகம் வெளியிட அவருக்கு வழிவகுத்தது, அவரின் கொள்கை என்ன என்று கொஞ்சம் பார்க்கலாம். டாக்டர் அம்பேத்கர் மத்திய பிரதேசில் உள்ள மஹூ என்னும் ஊரில் பிறந்தார். 14th ஏப்ரல் 1891 அவர் பிறக்கிறாரு. அதை கௌரவிக்கும் வகையில் ஒரு நினைவு சின்னமும் அவரின் 117வது பிறந்தநாள் அன்று திறக்கப்பட்டுள்ளது. இத்தகைய பெருமை வாய்ந்த அம்பேத்கர் இந்துவாக பிறந்து புத்திசத்துக்கு மாற காரணமாக இருந்தவை இந்த தீண்டாமை என்ற ஒரு விஷயம் அப்பொழுது சமூகத்தில் நிறைய நிலவி வந்தது தான். இந்த தீண்டாமை எப்படி உருவாகியது என்பதையும் கொஞ்சம் விரிவாக காணொளியில் பார்க்கலாம். இவ்வாறு மத்திய பிரதேசத்தில் பிறந்த அம்பேத்கர் அவர் அப்பா ராம்ஜி சக்பால் உடன் ரத்னகிரி மாவட்டத்தில் அம்பாவதி என்ற சிறிய ஊரில் அவரது அம்மா பீமாபாய் என்பவருடன் வாழ்ந்து வருகிறார். இவர்களுக்கு அம்பேத்கருடன் அப்பா அம்மாவுக்கு 14 குழந்தைகள். அதில் கடைசியாக பிறந்தவர் தான் அம்பேத்கர். இவர் 1900ஆம் ஆண்டு பள்ளியில் பீமா ராம்ஜி அம்பேத்கர் என்ற இயற்பெயருடன் சேர்த்தனர். அப்பொழுது சதாரா என்ற பள்ளியில் இருந்து ஒரு பிராமண ஆசிரியர் அம்பேத்கருக்கு ஆதரவு தந்து சாப்பாடு, தண்ணீர், இருக்கிற இடம்லாம் கொடுத்து அவருக்கு படிப்பின் முக்கியத்துவம் போதித்து அவரை நன்றாக படிக்க வைத்தார். எக்காரணத்தை கொண்டும் படிப்பை நிறுத்தாமல் படிக்குமாறு அவருக்குள் வைராக்கியத்தை உண்டு பண்ணினார். அதன் பிறகு 1904ஆம் ஆண்டு அம்பேத்கர் அவர்களின் குடும்பம் மும்பை சென்றது. அதனால் அதுவரை உயர்நிலைக் கல்வியை பயில அவர் பிராமண ஆசிரியரிடமிருந்து விடைபெற்று 1904இல் எல்பின்ஸ்டன் என்ற பள்ளிக்கு படிக்கச் செல்கிறார். அங்குத்தான் அவர் தீண்டாமையின் பிடியில் மாட்டி நிறைய சிக்கினார். பம்பாயில் அவர் அப்பாவும் அவரும் தங்கிய இடம் மிகவும் சிறிய இடம். அதில் ஒருவர் படுத்தால் மற்றொரு படுக்க இடம் இருக்காது. அவ்வளோ சிறிய இடத்துல அம்பேத்கர் இரவு முழுவதும் தூங்க அவர் அப்பா அவருடைய காலடியில் விழித்திருப்பார். காலையில் அம்பேத்கர் படிக்க எழுந்தவுடன் அவர் அப்பா உறங்கச் செல்வார். இதுதான் அவர்களுடைய வசித்த இடத்தின் நிலைமை. அவ்வளோ வறுமை. அந்த காரணங்களை நீங்கள் பின்னால் பார்க்கலாம். அம்பேத்கர் மெட்ரிகுலேஷன் பள்ளி சிறப்பாக தேர்ச்சி விட்டார். அதை பாராட்டி கிருஷ்ணாஜி அர்ஜுன் கெலுஸ்கர் என்ற ஆசிரியர் அம்பேத்கரை பாராட்டி கௌதம புத்தரின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவர் கொடுக்கிறார். அத்தகைய காலகட்டத்தில் அம்பேத்கர் சமஸ்கிருதத்தையும் அவருடைய சகோதரன் படிக்கிறார். அதன் பின்னர் 1917ஆம் ஆண்டு பரோடா மன்னரின் அரண்மனையில் சென்று வேலை பார்க்கிறார். இந்த சாஜி ராவ் என்ற மன்னர் தான் அம்பேத்கர் கல்லூரியில் படிக்க உதவித்தொகை வழங்கி வந்தார். ஆனால் தீண்டாமையினால் அவர் பெற்ற துன்பங்கள் எல்லாம் அவரை மேலும் மேலும் படித்து சாதிக்க தூண்டவே, அந்த தீண்டாமையில் வாழும் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று உணர்த்தவே அவர் அங்கு பணியை துறந்து பம்பாய்க்கு வந்துவிடுகிறார். பம்பாயில் சிடேன் ஹோம் என்ற கல்லூரியில் அரசியல் பொருளாதாரம் பேராசிரியராக பணியாற்றுகிறார். பின்னர் கோலாப்பூர் மகாராஜா அவருக்கு நிதியுதவி கொடுத்ததன் மூலம் லண்டனுக்கு சென்று சட்டம் மற்றும் பொருளாதார படிப்பை படித்தார். அதன் பின்னர் மும்பையில் வழக்கறிஞராக பணியாற்றினார். இவர் 1924இல் ஒடுக்கப்பட்ட மக்கள் நலனுக்காக சங்கத்தை தொடங்கினார். பிறகு 1928இல் மும்பை அரசு கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்தார். 1936இல் சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கினார். இதன் மூலம் கீழிலுள்ள மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் நிறைய வாய்ப்பளித்து அவர்கள் உரிமை பெற்றுத்தர முயற்சித்தார். 1947இல் நேருவின் முதலாவது அமைச்சரவையில் சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினார். இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினவர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். 1956இல் அக்டோபர் 15ஆம் தேதி அன்று நாக்பூரில் நடைபெற்ற விழாவில் புத்த மதத்தை தழுவ அவருடன் 3 லட்சம் மக்களுடன் புத்த மதத்துக்கு மாறினர். அதன் நினைவு சின்னம் நீங்கள் நாக்பூரில் போன்ற இன்றும் பார்க்கலாம். அது பெரிய இடத்துல இருக்குது நாக்பூரில். இவ்வாறு
அவர் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையில் அவருடைய தந்தையின் மரணத்தின் போது அவர் அந்த ஊருக்கு செல்லும்போது, அதாவது பரோடாவிலிருந்து மும்பைக்கு வராரு. அப்போது ஊருக்கு மும்பையிலேருந்து ஊருக்கு போகிற வழியில் அந்த வண்டிக்காரை அவரை தீண்ட தவறு என்று இழிவுபடுத்தி அவர் மனதை புண்படுத்தி அவரை அந்த அவருடைய அப்பாவுடைய உடல்நிலை சரியில்லாம காரணத்தை பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப ஒரு பிரச்சனை உண்டாக்கி கொடுக்குறாரு. அந்த விஷயம் அவரை மிகவும் பாதிக்கவே அத்தகைய சூழலில் அவரின் தந்தையை மரண தருவாயில் போய் பார்க்கிறார். அவரின் தந்தையோ அம்பேத்கரை பீமாராவ் என்று கூறிய வண்ணம் அவர் கையை பிடித்து இறந்து விடுகிறார். அவ்வாறு அப்பா அவர் கையை பிடித்து இறந்தது அவருடைய உள்ளத்தில் பெரிய தாக்குதல் ஏற்படுத்த அம்பேத்கர், அதாவது 1917 அவர் அப்பா இறந்துறாரு. அதன் பிறகு அதே ஆண்டில் 2 மாநாடுகள் தாழ்த்தப்பட்ட மக்களின் அவருடைய வாழ்க்கை மேம்பட மாநாடு நடத்துகிறாங்க. அப்போது உயர்ஜாதியினர் மதம் பழக்க வழக்கம் என்ற அடிப்படையில் இலக்கியம் கொடுமைகளை அந்த மாநாட்டில் சுட்டி காமிக்கிறாரு. 1918 ஆண்டு பரோடா மன்னர் ஷாஜிராவ் தலைமை தாங்க இந்திய தாழ்த்தப்பட்டவர்கள் மாநாடு பம்பாயில் நடத்தினார். 1920 நாக்பூரில் நடந்த தாழ்த்தப்பட்டவர்கள் மாநாட்டில் சமபந்தி போட்டு எல்லாரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பாடு கொடுத்தாரு. அந்த சமபந்தியில் அனைத்து ஜாதியினரும் ஒன்றாக அமர்ந்து உண்டனர். அப்போது ஒரு பெரிய லீடர் அவர் அப்போது பேசப்பட்டது. மேலும் ஊமைகளின் தலைவன் என்ற பத்திரிகையை 1920 ஜனவரி 31 கோலாக்பூர் சமஸ்தான மன்னர் நிதி உதவி செய்ததன் பேரில் ஆரம்பித்தார். அந்த பத்திரிகையில் பல கட்டுரைகளை எழுதி உயர் ஜாதியினர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எவ்வகையில் உதவ வேண்டும் என்று விளக்கினார். இவருடைய கட்டுரையெல்லாம் பார்த்த ரொம்ப அட்மையரான பல உயர்ஜாதி மக்கள் அம்பேத்கர் உதவ முன் அவர் சொல்கிற கருத்துக்களை சீர்திருத்த கருத்துக்களை எடுத்து அந்த ஜாதி பேதமையை போக்க அவருக்கு முன் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. இவ்வாறு தாழ்த்தப்பட்ட மக்களின் நலனுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அம்பேத்கர் தன்னுடைய தலைவர்களாக கபீர், ஜோதிபா பூலே மற்றும் புத்தர் இவர்களை பின்பற்றினார். அவர் கொள்கையில் ஃபாலோ செய்து அதன் பிறகு புத்த மதத்தில் இருக்கிற அந்த ஜாதிகளற்ற தன்மையை அவர் ரொம்ப அட்மைர் பண்ணவே அவர் புத்த மதத்தை 1956 தழுவினார் என்று நம்ம பார்த்தோம். இவ்வாறு வாழ்க்கை சென்று கொண்டிருக்க மேல் சபை உறுப்பினராக அவர் மும்பையில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போ மேல் சபையில் தாழ்த்தப்பட்டவர்கள் தகுதியிருந்தும் பதவி அளிக்கப்படாமல் இருந்ததை கண்டித்து ஆங்கில அரசின் போக்கை கண்டித்தார். அதனால் ஜாதவ் என்ற தாழ்த்தப்பட்டவரை முதலாவது டெப்டி கலெக்டராக ஆங்கில அரசாங்கம் முன் பதவி கொடுக்குது. அது முன்னால் வரை ஆங்கில அரசாங்கம் சூழ்ச்சியாக நம்மளை ஆண்டது. அவர்கள் முதல் பிராமணர்களை தான் மதத்தை கல்வியை போதிக்கிற விஷயமா இருந்தாங்க. அவர் கல்வி போதித்தனால இந்தியா நல்ல நிலையில் இருந்தது. அந்த கல்வியை போதிக்கிற இடத்துல இருந்து அவங்க ரிமூவ் செய்ததுக்காக உலகில் அவங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் பிராமணர்களுக்கு நல்ல பதவிகளை கொடுத்து உயர் பதவிகளை கொடுத்து அவர்களை இந்த பக்கம் திசை திருப்புகிறார்கள். அதனால் கல்வி கற்பதற்கு ஆசிரியர்கள் இல்லாதனால நம்முடைய இந்தியாவில் குருகுல முறை கல்வி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து படிப்புகள் எண்ணிக்கையும் குறைந்து நம்ம அவதிக்கு உள்ளாட்பட்டோம். இவ்வாறு திசை திருப்பிய பிராமணர்களை உயர் பதவியில் வைத்து அவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறது அரசாங்கத்தின் பணிகள் எல்லா விஷயங்களும் பல விஷயங்களும் அவர்கள் தெரிந்திருந்தார்கள். பிரிட்டிஷ்கார் இவ்வாறு சூழ்ச்சிகள் என்று அறிந்திருந்தார்கள். இந்த சூழ்ச்சியெல்லாம் அம்பேத்கருக்கு ஒரு சில பிராமணர்கள் ஒரு சில தலைவர்கள் எடுத்துரைக்க இதெல்லாம் களைவதற்காக தான் அம்பேத்கர் பிரிட்டிஷ்காரை எதிர்க்கிறாரு. அதற்காக தான் தாழ்த்தப்பட்டவர்களை நீக்க பல இதில் சட்டசபையில் பேசுகிறாரு. அப்போது இப்படிப்பட்ட அம்பேத்கர் அதுக்கடுத்து மும்பையில் மேல் சபையில் எஸ்கே போல் என்ற பிராமண இனத்தவர் 1923 ஆண்டு ஒரு தீர்மானத்தை சட்டசபையில் கொண்டு அனைத்து மக்களும் சமத்துவம் பெற வேண்டும் என்று கூறினார். அதன்படி அரசு பள்ளிகள், மருத்துவமனைகள், அலுவலகங்கள், நீர்நிலைகள் ஆகியவை அரசாங்க நிதியிலிருந்து கட்டப்படுகின்றன. எனவே அவை அரசுக்கு சொந்தமானவை. அவற்றை பயன்படுத்த எல்லா மக்களுக்கும் உரிமை உண்டு. எனவே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அந்த உரிமை கொடுக்க வேண்டும் என்று கூறி அதனை சட்டமாக கொண்டு முன்மொழிகிறார். இதை பின்பற்றி
மகாத்தில் இருந்த குளம் அனைவருக்கும் பொதுவானது என்று கூறி அனைவரும் உபயோகிக்கலாம் என்றனர். ஆனால் அதை அவ்வூரில் உள்ள உயர் ஜாதியினர் அங்கிருந்த தாழ்த்தப்பட்டவர் தண்ணீர் எடுக்க அனுமதிக்கவில்லை என்று மறுத்ததாக பிரச்சனை வந்தது. இதை அம்பேத்கர் அறிந்து 1927ஆம் ஆண்டு மார்ச் 1820 மகாத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் மாநாடு ஏற்பாடு செய்கிறாரு. அந்த மாநாட்டில் அவர் முதலில் போய் அந்த குளத்தில் தண்ணீர் எடுக்க மற்றவர்கள் தண்ணீர் எடுத்து அப்போது பேசும்போது இது நம்முடைய நீர் பிரச்சனை இல்லை, நம்மளுடைய உரிமைக்கான பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்முடைய அதை மக்கள் அந்த நிலையில் இருந்தோம். அந்த மாநாடுக்கு பிறகு இன்னும் கொஞ்ச நாளே அங்கே தாழ்த்தப்பட்ட மக்கள் தண்ணீர் எடுக்க அனுமதி இல்லை என்று ஊர் மக்கள் திரும்ப பிரச்சனை பண்ணுறாங்க. இதனால் அம்பேத்கர் அதுக்கு எதிர்த்து வழக்கு தொடர்ந்து அங்கு எல்லா மக்களும் தண்ணீர் எடுக்க வேண்டும் சொல்லி அந்த உரிமையை நீதிமன்றத்திலும் பெற்று அந்த மக்களுக்கு கொடுத்தார். இவ்வாறு செல்ல மும்பாயில் தக்கூர் துவார் என்ற இடத்தில் உள்ள இந்து கோயிலுக்கான அம்பேத்கர் செல்கிறார். அந்த கோயில் அர்ச்சகரை அவரை வரவேற்று நல்ல முறையில் உபசரிக்கிறார். ஆனால் அந்த ஊர் மக்கள் அம்பேத்கரை கோயிலிருந்து விரட்டினர். இவ்வாறு வாழ்க்கை செல்ல அம்பேத்கர் அவர்களின் முதல் மனைவி இறக்க அதன் பின் டாக்டர் சாரதா என்ற பிராமண பெண்ணை அம்பேத்கர் திருமணம் செய்து கொண்டார். இவ்வாறு அம்பேத்கருக்கு தீண்டாமைக்கு எதிராக செயல் புரிய அவருக்கு உதவியவர்கள் இந்து மன்னர்கள் மற்றும் சாரதா, எஸ்கே போல் மற்றும் அவருக்கு தொடக்க கல்வி காலத்தில் உதவி புரிந்தவர்கள் அனைவரும் பிராமணர்கள் என்று அவருடைய சுயசரித்திரத்தில் தெரியுது. ஆனால் அம்பேத்கர் வழிநடத்தி சென்ற பின் அதை பிற்பாடு வந்தவர்கள் பிராமண எதிர்ப்பு கொள்கையாக அதை மாற்றிவிட்டனர். இங்கு உயர் ஜாதியினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கான பிரச்சனையை பிராமண எதிர்ப்பு கொள்கையாக மற்றும் ஜாதி பிரச்சனையாக ஏன் மாற்றினர் என்பதை கொஞ்சம் வருங்காலம் ஆராயலாம். ஸோ எவ்வளவு சிறப்பு வாய்ந்த தாழ்த்தப்பட்ட மக்களின் வளர்ச்சிக்காக மற்றும் மேம்பாட்டிற்காக அயராது உழைத்த அம்பேத்கரை அவருடைய கொள்கைகள் மற்றும் பல விஷயங்களால் ஆக்டர் விஜய் அவர்கள் ஈர்க்கப்பட்டுள்ளதால் அவருடைய புக்கை ஆனந்த விகடன் அவர்கள் வெளியிட அதற்கு இவர் சமைத்து அந்த புக்கின் திறப்பு விழாவில் பங்கேற்று நேற்று பங்கேற்றார். ஸோ இத்தகைய மகத்துவம் வாய்ந்த அம்பேத்கர் தீண்டாமையில் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், அவரை சார்ந்த இனங்கள் அந்த ஏன் கஷ்டப்படணும், இது எவ்வாறு தீண்டாமை உருவாச்சு, அதற்கு மூல காரணம் என்ன, அதுக்கு காரணம் இருந்த விஷயங்கள், சமூகத்தில் நிறைந்த விஷயங்கள் என்ன என்ற பல விஷயங்கள் ஆராயப்பட வேண்டியதாக இருக்குது. இதற்கு கொஞ்சம் மெயின் காரணம் உள்ள பல விஷயங்களை கொஞ்சம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த தீண்டாமை இந்தியாவில் முத்தாய்ப்பதற்கு காரணம் எதுன்னு பார்த்தாக்கா 1348 இங்கிலாந்தில் உருவாகிய பிளேக் நோய். அங்கே 1940 உருவாகி 1563 20,130 பேர் இறக்குறாங்க லண்டன் மற்றும் அதை சுற்றுள்ள இடங்களில். அது 1665 ஐரோப்பாவில் நிறைய மக்கள் இறந்தார்கள். இந்த கொடிய நோய் முதலில் 1340 சைனாவில் கண்டறியப்பட்டது. அதன் பின்னர் சைனாவோட யார் வணிக தொடர்பு வைத்தார்களோ அவர்கள் அந்த ஷிப் மூலமாக அவர்கள் போடுற கண்ட்ரிகள் எல்லாம் இந்த நோய் பரவியது உலகம் மூலம் பல இடத்துல. இந்த நோய் இந்தியாவில் 1896 நிறைய மும்பையில் பரவியது. இது 2 ஆண்டுகள் தீவிரமாக இருந்தது. நிறைய மக்கள் இறந்தார்கள். இதை அடுத்து 1920 இது கொஞ்சம் நிறைய பரவியது. அதே காலகட்டம் வரையில் பார்த்தீங்கன்னா 1920 10 மில்லியன் மக்கள் வரை இறந்துருக்காங்க. 1970 அதுக்கு முன்னாடி பிளேக் நோய் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் 1940 இது கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்தது. அப்போ பிளேக் 1892 டு 1940 வரை இந்தியாவில் இருந்தது. அது 1896 அதோட உச்சத்தை அடைந்தது. இதனால் மில்லியன் கணக்கில் மக்கள் இறந்திருக்காங்க. இந்த நோய் எலி மற்றும் அதை போன்ற பாலூட்டி கொறுத்து உண்ணும் உண்ணிகள் மற்றும் பேன்கள் மூலம் மனிதனுடைய பேன்கள் மூலம் பல இடங்களில் பரவியது. இதனால் அக்காலத்தில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்ட் ரூலை போட்டு ஒரு ஊரில் இருப்பவர்கள் இன்னொரு ஊருக்கு செல்வது மற்றும் அந்த மக்களிடையே தொடர்பு கொள்ளக்கூடாது என அறிவித்து அந்தந்த ஊர் மக்கள் அவர்கள் ஊரிலே பொதுவான ஏரிகள், குளங்கள், கோயில்கள் மற்றும் பல பொதுவான இடங்கள் மற்ற ஊர் மக்களை அனுமதிக்கக்கூடாது. அவர்கள் ஊரில் உள்ள பொதுவான விஷயங்களை அவளை யோசிக்க வேண்டும். ஒரு ஊரில் இன்னொருக்கு செய்வதற்கு பல கட்டுப்பாடு விதித்தனர். அதனால்
மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் வந்து பட்டினியாலும் மற்றும் பிளேக் நோயாலும் இறந்தனர். இந்தியாவில் வந்து 19th century இறுதி டு 20th century பிகினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. பொருளாதாரத்தில் பெரிய தகவல், மக்கள் பட்டினியில் நிறைய வரணும். ஒரு பக்கம் பிளேக்கு, இன்னொரு பக்கம் வந்து ட்ராட்டு, பட்டினி, இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த 1900 வந்து இருக்குது. இந்த காலகட்டத்தில் அம்பேத்கர் வந்து பிறக்கிறார். அப்போது இந்த ட்ராட் வந்து பார்த்திங்கன்னா 1877 அதிகமாகும். 1899, 1918, 1923 இந்த 4 ஆண்டுகள் காலகட்டத்தில் மழையின்மை காரணமாக அதிகமாக இருந்திருக்குது. இந்த கண்டினியூ தொடர்ச்சியால் 1990 வந்து நமக்கு பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. அதனால் வந்து நிறைய பாதிப்பு ஏற்பட்டது. நீங்கள் கொஞ்சம் கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும். இந்தியாவில் ஏற்பட்ட பெரும் பஞ்சத்தில் வந்து பார்த்து இந்திய வரலாற்று அதுதான் வந்து சொல்லுவாங்க. இது என்னுடைய மூதாதைகள் பெரியவர்கள் நான் சொல்லி கேட்டிருக்கேன். அந்தளவுக்கு பெரும் பஞ்சங்கள் நடந்தது. மக்கள் வந்து சாப்பிடவே கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சொல்லியிருக்காங்க எனக்கு, நான் சொல்லி கேட்டிருக்கேன். அப்போது இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் வசதி படைத்த மக்கள் தான் வந்து ஏழ்மையில் இருந்த மக்களை வந்து கொஞ்சம் உதவ முடிஞ்சுது. அவர்கள் வந்து ஓரளவு தான் உதவ முடியும், அவர்கள் நிறைய உதவ முடியாது. ஆனால் இப்படி ஏற்பட்ட காலகட்டத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் காரணமாக இருந்ததில் உயர்ந்த மக்கள் மற்றும் தாழ்ந்த மக்கள் என்ற பார்வை சமூகத்தில் கொஞ்சம் நிறைய வந்து ஒரு பொறாமையை நிலவியது. அதே போன்று பிளேக்கை கட்டுப்படுத்த பிரிட்டிஷ் கொண்டு வந்த ப்ரொசீஜர் வந்து பல ஊரில் வந்து அவர்களை கட்டுப்படுத்தியது. இப்போ இதை அடிப்படையாக கொண்டு தற்பொழுது சமூகத்தில் உருவாகிய பிரச்சனையை வந்து ஒரு தீண்டாமையை நோக்கி நகர்த்தியது பிரிட்டிஷனுடைய கண்ணித்தனம் என்பதை கொஞ்சம் ஆராய்ந்தால் உங்களுக்கு புரியும். அப்போ பிரிட்டிஷ் கொண்டு வந்த புரட்சியை வந்து நாம் 2020 வரையும் இன்னும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வாறு 2020 வந்து நம்ம கொரோனா வந்தபோது இதே மாதிரி தான் மாஸ்க் அணிய சொன்னாங்க, ஐசோலேட் பண்ண சொன்னாங்க, வீட்டுக்குள்ளே இருக்க சொன்னாங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும் இன்னொரு அப்பார்ட்மெண்ட் போகக்கூடாது, ஒரு அப்பார்ட்மெண்ட் மேலே இருக்கிற கீழ் வீட்டில் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதை மாதிரி வந்து ஒருத்தர் ஐசோலேட் பண்ணாங்க. அதே மாதிரி ஐசோலேஷன் தான் பண்டைய காலத்தில் வந்து நடந்திருக்குது. ஆனால் அது வந்து அந்த காலத்தில் வந்து வீடுகள் மற்றும் குடும்பமாக மக்கள் சார்ந்து வாழ்ந்ததுனால ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தா ஒரு பெரும் சமூகத்தினர் இருப்பாங்க, மற்ற கம்யூனிட்டி வந்து கம்மியாக இருப்பாங்க. இதனால் வந்து அந்த ஊரை வைத்து ஜாதி பிரச்சனையாக வந்து மாற்றி அதை தீண்டாமை என்று அழகாக வந்து தன்னுடைய சுயநலத்திற்காக பிரிட்டிஷார் எவ்வாறு கையாளர் என்பதை வரும் காணொலியில் வந்து நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். இந்த காணொலியை கண்டமைக்கு நன்றி.